ஹலோ நேயர்கள் அனைவருக்கும் திருச்சி அருண் சுப்பிரமணியனின் பணிவான வணக்கங்கள். போன வீடியோ கோச்சாரம் பகுதி 1ல கோச்சாரம்னா என்ன, கோச்சாரத்தை ஏன் பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி விளக்கங்கள் பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு பிளானட்டும் ராசி மண்டலத்தில் இருக்கிற 27 நட்சத்திரங்கள் மேல டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு பிளானட்டும் சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகுது, சில இடங்கள்ல கொஞ்சம் வீக் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இதனால ஒவ்வொரு பிளானட்டோட ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது பாதிக்கப்படும். இந்த ஸ்டெபிலிட்டியில வர பாதிப்புனால ஒவ்வொரு பிளானட்டும் விதியில இருக்க ஒரு விஷயத்த கொஞ்சம் அதிகமாவோ இல்ல கொஞ்சம் குறைச்சோ செய்யும் அப்படின்னு பார்த்தோம். சரி, ஓகே. இந்த ஸ்டெபிலிட்டியில ஏற்படும் பாதிப்பு என்பது எல்லா கிரகங்களுக்கும் ஒரே அளவுல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது சார். அதாவது கோச்சாரத்தின் வாயிலாக எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரியான அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது சார். சோ இதற்கான காரணத்தை தான் சார் நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது நவ கிரகங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் கோச்சாரத்தின் வாயிலாக ஜாதகரின் மேல் அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகே, வாங்க சார் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இமேஜை பாருங்களேன், லெஃப்ட் மோஸ்ட் பாருங்களேன். கிரகங்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கிழமைகள் வரிசையில் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். சூரியன்லேருந்து சனி வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ராகு கேதுக்களை கடைசியாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்புறம் பாருங்க, கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைட் பாருங்க, அப்ராக்சிமேட் டைம் டு கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தையும் ஒரு ராசியையும் கடக்க தோராயமா எவ்வளவு காலம் எடுத்துக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் சார். ஏன்னா இதை அடிப்படையா வச்சுதான் கோச்சாரத்துல ஒவ்வொரு பிளானட்டும் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப சந்திரனை பாருங்களேன். சந்திரன் ஒரு ஸ்டாரை கடக்க ஒரே நாள் தான் எடுத்துக்கிறாரு, ஒரு ராசியை கடக்க 2.25 நாட்கள் தான் எடுத்துக்கிறாரு. ஸ்பீடு பாத்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட்னு கொடுத்துருக்கேன். இங்க இன்னொரு விஷயத்தையும் அன்பர்களுக்கு சொல்ல விரும்புறேன் சார். சந்திரன் ராசி மண்டலத்தை அதிவேகமா கடக்கிறதுனால சந்திரன் கோச்சாரத்துல அதிக அளவு தாக்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல வரல. ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை மட்டும் இங்க சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. ஆனா இது லாஜிக்ல வராது. சந்திரன் ஏன் கோச்சாரத்துல அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுக்கு உண்மையான காரணத்தை இன்னொரு இமேஜ்ல நான் சொல்றேன் சார். சரிங்களா? இப்போதைக்கு மற்ற 8 கிரகங்களை போக்கஸ் பண்ணிட்டே இருங்க. அதாவது 9 கிரகங்கள்ல சந்திரனை மட்டும் இப்ப விட்ட சொல்லிட்டேன். மீதி 8 கிரகங்கள் ஒரு ஸ்டாரை கடக்க அப்ராக்சிமேட்டா எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கறத எகைன் ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். அப்படி பார்க்கும்போது என்ன தெரியுது? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் ஒரு ஸ்டாரை சில நாட்கள்ல கடந்துடுறாங்க. சரிங்களா? சூரியன், புதன், சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாரை கடக்க 13 நாட்கள். செவ்வாய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 5 நாள் எடுத்துக்கிறாரு, அவ்வளவுதான். ஆனா எந்த கிரகமும் மாச கணக்குல போகல, சில நாட்கள்ல ஒரு ஸ்டாரை கடந்துடுறாங்க. சரிங்களா? இப்ப 8 கிரகத்துல 4 கிரகம் பார்த்தாச்சு. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் பார்த்தாச்சு. மீதி என்னென்ன கிரகங்கள் சார் இருக்கு? குரு, சனி, ராகு, கேது. அவங்க ஒரு ஸ்டாரை கடக்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க. குரு 5.25 மாசம் எடுத்துக்கிறாரு, சனி 13 மாதங்கள் எடுத்துக்கிறாரு, ராகு 8 மாதங்கள் எடுத்துக்கிறாரு, கேதுவும் 8 மாதங்கள் எடுத்துக்கிறாரு. அப்ப இவங்க 4 பேரும் மாச கணக்குல ஒரு ஸ்டார்ல இருக்காங்க சார். ஒரு ஸ்டாரை கடக்க மாச கணக்குல டைம் எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த 8 கிரகங்களையும் ஈஸியா 2 கேட்டகரியா பிரிக்கலாமா? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா சில நாட்கள்ல ஒரு ஸ்டாரை கடக்குறாங்க. ஆனா குரு, சனி, ராகு, கேதுக்கள் பாத்தீங்கன்னா மாச கணக்குல டைம் எடுத்துக்கிறாங்க ஒரு ஸ்டாரை கடக்கிறதுக்கு. அப்ப 2 கேட்டகரியா பிரிக்கலாம். சோ அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனை ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்ஸ் சொல்லலாம். அதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க, ஸ்பீட்ல ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட்னு சொல்லி சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுக்கு நேரம் மென்ஷன் பண்ணிருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே ராசி மண்டலத்துல ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய கிரகங்கள். சரிங்களா? ஆனா குரு, சனி, ராகு, கேது எப்படிப்பட்ட கிரகங்கள் சார்? ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ். ஏன்னா ஒரு ஸ்டாரை கடக்க மாச கணக்குல டைம் எடுத்துக்கிறாங்க சார். சோ இப்படி நீங்க 2 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. சரியா? இது நட்சத்திர அளவுல பார்த்திருக்கோம். ராசி அளவுல பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க.
சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை கடக்கிறதுக்கு சில மாதங்கள் தான் எடுத்துக்கிறாங்க. சில மாதங்கள் கூட சொல்லக்கூடாது சார், ஒரு மாசம் தான் சூரியன் புதன் சுக்கிரனுக்கு. செவ்வாய் மட்டும் 1.5 மாசம், ஒரு 6 மாசம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறார், அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா குரு சனி ராகு கேதுக்களை பாருங்க, ஒரு ராசியை கடக்க வருஷ கணக்குல டைம் எடுத்துக்கிறாங்க. குரு ஒரு ராசியை கடக்க 1 வருஷம் எடுத்துக்கிறாரு, சனி ஒரு ராசியை கடக்க 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு, ராகு கேதுக்கள் ஒரு ராசியை கடக்க 1.5 வருஷம் எடுத்துக்கிறாங்க. இங்க மாசம் அப்படிங்கறது பிக்சர்ல வரல. அப்ப ஈஸியா இந்த 8 கிரகங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா சார்? ராசி லெவல்ல பார்க்கும் போதும் இந்த 8 கிரகங்களை ஈஸியா 2 கேட்டகரியா பிரிக்கலாம். என்ன சார்? சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனை ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஒரு ராசியை கடக்க சில மாதங்கள் தான் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் குரு சனி ராகு கேதுக்களை ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஒரு ராசியை கடக்க வருஷ கணக்குல டைம் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் சார் 2 கேட்டகரி. இங்க சனியை பாருங்களேன், வெரி ஸ்லோன்னு ஸ்பீட்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா சனி தான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நகர ராசி மண்டலத்தை, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் வெரி ஸ்லோன்னு கொடுத்துருக்கேன். மற்றபடி இவரும் ஸ்லோ கேட்டகரி தான் சார், அதுல மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? இப்ப இந்த ஸ்பீடை வச்சுதான் சார் நம்ம ஒவ்வொரு கிரகமும் கோச்சாரத்துல எவ்வளவு எஃபெக்டை கொடுக்கும், எப்படிப்பட்ட எஃபெக்டை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது ஒண்ணும் இல்லை சார், ரொம்ப சிம்பிள். ராசி மண்டலத்தில் வேகமாக நகரக்கூடிய கிரகங்கள், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்ஸ் கோச்சாரத்துல பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனாலதான் பாருங்க, சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனுக்கு நேரா லோ இம்பாக்ட் கொடுத்திருக்காங்க. இவங்களோட தாக்கம் கோச்சாரத்தின் வாயிலாக ரொம்ப 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 குறைவாக தான் இருக்கும். அது பாசிட்டிவா இருக்கட்டும் இல்ல நெகட்டிவா இருக்கட்டும், ரொம்ப குறைவு சார் தாக்கம் அப்படிங்கிறது. அதனாலதான் லோ இம்பாக்ட் கொடுத்திருக்கேன். இங்க நான் நோ இம்பாக்ட் கொடுக்கல சார், NO நோ இம்பாக்ட் கொடுக்கல. நோ இம்பாக்ட் கொடுத்தா நீங்க கோச்சாரத்தை பார்க்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிரும். அப்படி கிடையாது. இவங்க 4 பேரும் கோச்சாரத்தினால பெருசா ஒன்னும் செஞ்சிட முடியாது. சரிங்களா? ஜாதகருக்கு ரொம்ப பெரிய பாதிப்பையும் தர முடியாது, அதே நேரத்தில் ஜாதகரை ரொம்ப தூக்கியும் விட முடியாது. லைட்டா தான் சார் எஃபெக்ட் இருக்கும். அதனாலதான் லோ இம்பாக்ட் கொடுத்திருக்கேன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரனுக்கு. சரிங்களா? ஆனால் ஆனால் ராசி மண்டலத்தில் மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள், ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல ரொம்ப பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. சரிங்களா? யார் யார் சார்? குரு சனி ராகு கேதுக்கள் தான் ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ், மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள். இந்த 4 கிரகங்களும் கோச்சாரத்தினால பெரிய இம்பாக்ட ஜாதகருக்கு கொடுப்பாங்க. இந்த 4 பேரும் கோச்சாரத்துல பாதிக்கப்பட்ட ஜாதகருக்கு பாதிப்புகள் இருக்கும். சரிங்களா? இந்த 4 கிரகங்களும் கோச்சாரத்துல நல்ல நிலையில ஜாதகருக்கு சாதகமான நிலையில இருந்தா கண்டிப்பா இந்த 4 கிரகங்களும் ஜாதகரை தூக்கி விடும். சரிங்களா? அதனாலதான் சார் நான் கோச்சாரத்தில் தாக்கம் அப்படிங்கிறதுக்கு நேரா குரு சனி ராகு கேதுக்களுக்கு ஹை இம்பாக்ட் கொடுத்திருக்கேன். ஹை இம்பாக்ட் மட்டும் கொடுக்கல சார், பக்கத்துல பாருங்க காஷன் போர்டு வச்சிருக்கேன். அப்ப எச்சரிக்கை தேவை அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த 4 கிரகங்களோட கொடுப்பினை அனலைஸ் பண்ணும்போது இந்த 4 கிரகங்கள் தசாபுத்தியில வருது அப்படின்னா இந்த 4 கிரகங்களோட கோச்சார நிலையை கட்டாயம் அனலைஸ் பண்ணியே தீரணும் சார். அவ்வளவுதான் சார். இப்ப அன்பர்கள் சில கேள்விகள் கேட்கலாம். அதாவது ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்ஸ் ஏன் கோச்சாரத்தின் வாயிலாக பெருசா தாக்கத்தை ஏற்படுத்த முடியறது இல்ல, அதே போல ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ் ஏன் கோச்சாரத்துல பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த மாதிரி அன்பர்கள் சில கேள்விகள் கேட்கலாம். இதுக்கான விளக்கத்தை நான் 3 உதாரணங்கள்ல சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் உதாரணம் நான் எப்போதுமே ஜெனரலா எல்லா இடத்துலயும் சொல்றதுதான் சார். கேபி ஜோதிடம் கத்துக்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த உதாரணத்தை தான் நான் பொதுவா கோச்சாரத்துக்கு சொல்லுவேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கேண்டில் சார், ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க, அதை நீங்க பத்த வைங்க. சரிங்களா? அதை பத்த வச்சு ஒரு கையில வச்சுக்கோங்க. சரியா? இதை நான் பண்ண சொல்ல சார், கற்பனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேபி சின்ன வயசுல இதை நீங்க பண்ணிருக்கலாம், ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க போதும். நான் பண்ண சொல்ல. கேண்டில லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க சார், பத்த வச்சிருங்க.
உங்க ரைட் ஹேண்ட்ல ஒரு விரல் ஆள்காட்டி விரலை எடுத்துக்கோங்களேன். அந்த விரலை அந்த மேல இருக்க நெருப்புல கிராஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா கிராஸ் பண்ணுங்க சார். அந்த நெருப்புல நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஏதாவது ஃபீல் இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. எந்த உணர்ச்சியும் பெருசா இருக்காது. அந்த சூடுங்கிறது பெருசா இருக்காது. சரி, ஓகே. இதே அந்த நெருப்புல உங்க ஃபிங்கர் ஆள்காட்டி விரலை ரொம்ப ஸ்லோவா, அதாவது நகர்றதே தெரியாம நீங்க மூவ் பண்ணுங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு உணர்ச்சி இருக்கும். அதாவது மெழுகுபர்த்தி நெருப்பு மேல நீங்க ஆள்காட்டி விரலை ரொம்ப ஸ்லோவா கிராஸ் பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கு உணர்ச்சி இருக்கும், சுடும். சரிங்களா? இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மெழுகுபர்த்திக்கு மேல இருக்க நெருப்புல உங்க ஃபிங்கரை ஃபாஸ்டா கிராஸ் பண்றது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்ஸ் ஒரு ஸ்டாரை கிராஸ் பண்றதுக்கு இணையா சொல்லலாம். எப்படி நீங்க மெழுகுபர்த்திக்கு மேல இருக்க நெருப்புல ஃபிங்கரை ஃபாஸ்டா கிராஸ் பண்ணும்போது பெருசா எந்த உணர்ச்சியும் இல்லையோ, அந்த மாதிரி சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்ஸும் கோச்சாரத்துல ஒரு ஸ்டாரை கிராஸ் பண்ணா பெருசா எந்த தாக்கத்தையும் ஜாதகருக்கு ஏற்படுத்த முடியாது. இதுதான் சார் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதே மெழுகுபர்த்திக்கு மேல இருக்க நெருப்புல நீங்க ஃபிங்கரை ஸ்லோவா கிராஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை குரு, சனி, ராகு, கேதுக்கள் ஆகிய 4 ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ் ஒரு ஸ்டாரை கிராஸ் பண்றதுக்கு இணையா சொல்லலாம். மெழுகுபர்த்திக்கு மேல இருக்க நெருப்புல நம்ம ஃபிங்கரை ஸ்லோவா கிராஸ் பண்ணா என்ன சார்? கண்டிப்பா நமக்கு உணர்ச்சி இருக்கும், சுடும். சரிங்களா? ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இங்க நமக்கு எப்படி பாதிப்பு இருக்கோ, ஃபிங்கரை ஸ்லோவா கிராஸ் பண்ணும்போது எப்படி பாதிப்பு தெரியுதோ, அதே மாதிரி குரு, சனி, ராகு, கேதுக்கள் ஒரு ஸ்டாரை கடக்கும் போது கண்டிப்பா கோச்சாரத்துல பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. நீங்க பாதிப்புன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க சார். நான் சொன்ன உதாரணம் அப்படிங்கிறது நெருப்பு சுடும் அப்படிங்கிறதுனால நான் பாதிப்புன்னு சொல்லியிருக்கேன். பாதிப்புனா ஜாதகருக்கு நெகட்டிவ் தான் அப்படின்னு கிடையாது. இந்த குரு, சனி, ராகு, கேதுக்கள் கோச்சாரத்துல டிராவல் பண்ற ஸ்டாரை பொறுத்து ஜாதகருக்கு பாசிட்டிவ் இம்பாக்டையும் கொடுக்கலாம், நெகட்டிவ் இம்பாக்டையும் கொடுக்கலாம். இம்பாக்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க சார். சரிங்களா? பாதிப்புன்னு எடுத்துக்காதீங்க, ஜென்ரலா விளைவுன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் ஏன் ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ் கோச்சாரத்துல பெருசா பாதிப்பை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். செகண்ட் எக்ஸாம்பிள் இப்போதான் ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் சார். அதாவது கிரிக்கெட்டே இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? கிரிக்கெட்ல செட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு பேட்ஸ்மேன் அதிக நேரம் கிரீஸ்ல இருக்காரு அப்படின்னா அவரை செட் பேட்ஸ்மேன் சொல்லுவோம். சரிங்களா? ஒன்றும் இல்லை சார். ஒரு ஒன் டே கிரிக்கெட் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியை எடுத்துக்கோங்க. 50 ஓவர். ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்குறாரு. ஓப்பனிங் இறங்கி 40 ஓவர் வரைக்கும் அவுட்டே ஆகாம விளையாண்டுட்டு இருக்காரு. அவரை நம்ம எப்படி சொல்லலாம்? செட் பேட்ஸ்மேன் சொல்லலாம். அதாவது பிச்சோட தன்மையை நன்கு அறிந்தவர், ஆடுகளத்தோட தன்மையை நன்கு அறிந்து வைத்திருப்பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது 40 ஓவர்னு கிடையாது சார். 20 ஓவர் விளையாண்டாலே, 5 ஓவர் விளையாண்டாலே நம்ம சொல்லலாம். அது சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. சரிங்களா? இந்த செட் பேட்ஸ்மேனை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த செட் பேட்ஸ்மேனை நம்ம ஸ்லோ மூவிங் பிளானட்டுக்கு இணையா சொல்லலாம். ஏன் சார்? கண்டிப்பா சொல்றேன். அதாவது ஒரு பேட்ஸ்மேனு ஒன் டே மேட்ச்ல ஓப்பனிங் இறங்குறாரு சார். 40 ஓவர் வரைக்கும் விளையாடுறாரு. சரிங்களா? ஆனா அவரு கூட ஓப்பனிங் இறங்கின பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 3வது வீரர்னு வருவார்ல உள்ள பேட்ஸ்மேன், அவரும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 4வது வீரர் வராரு, அவரும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 5வது வீரர் வராரு. சரிங்களா? எப்ப 40வது ஓவர் நடக்கும் போது. அப்ப ஓப்பனிங் இறங்கி விளையாண்ட பிளேயரும் இருக்காரு, 5வது வீரரா வர பிளேயரும் கிரீஸ்ல இருக்காங்க. சரிங்களா? யார் மேல சார் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும்? கண்டிப்பா ஓப்பனிங் இறங்கி விளையாண்ட பிளேயர் மேலதான் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா அவர் தான் செட் பேட்ஸ்மேன். பிச்சோட கண்டிஷனை நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அதாவது சார், கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு திறமை முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நல்ல பேட்ஸ்மேன் எல்லா பிச்சிலையுமே செஞ்சுரி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிச்சிலே சொல்றாங்கல்ல சார், இது பேட்டிங் பிச்சு, பவுலிங் பிச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. பேட்டிங் பிச்சுனா நம்ம ஒரு ஒன் டே மேட்சா தாராளமா 300 ரன் எதிர்பார்க்கலாம். இதே பவுலிங் பிச்சா அப்படின்னா 300 ரன் எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? அப்ப பிச்சோட கண்டிஷன் அப்படிங்கிறது முக்கியம். அதனாலதான் ஒரு பேட்ஸ்மேன் அதிக நேரம் கிரீஸ்ல இருக்காரு அப்படின்னா அவர் செட் பேட்ஸ்மேன், நல்லா பிச்சோட கண்டிஷனை தெரிஞ்சு வச்சிருப்பாரு.
ஈஸியா ஒரு பந்தை எதிர்கொள்வாரு, ஈஸியா பவுண்டரி அடிக்க முடியும், 4-6 அடிக்க முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்போ செட் பேட்ஸ்மேன் கிட்ட தான் ஜாஸ்தி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா சார்? தாராளமா சொல்லலாம். ஏன்னா புதுசா வந்த பேட்ஸ்மேனுக்கு ஆடுகளத்தோட தன்மை பெருசா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆடுகளத்துல பந்து எந்த அளவுக்கு சுழலுது அப்படிங்கிறது தெரியாது, ஆடுகளத்துல பந்து எந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது, அப்புறம் ஆடுகளத்துல பந்து எந்த அளவுக்கு வேகமா வருது அப்படிங்கிறதும் தெரியாது. சரிங்களா? இதனால எந்த ஒரு புது பேட்ஸ்மேனாலையும் பொதுவா வந்த உடனே ஸ்கோர் பண்ண முடியாது. கொஞ்ச நேரமாவது ஆடுகளத்துல இருந்தே ஆகணும் சார். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு பிச்சும் அதோட தன்மையில வேறுபடுகிறது. சரிங்களா? அப்ப செட் பேட்ஸ்மேனுக்கு தான் சார் இம்பாக்ட் அதிகம். இந்த செட் பேட்ஸ்மேனை குரு சனி ராகு கேதுக்களா சொல்லலாம். எப்படி ஒரு செட் பேட்ஸ்மேன் ஆடுகளத்துல அதிக நேரம் இருந்து இம்பாக்டை ஏற்படுத்துறாரோ, அந்த மாதிரி குரு சனி ராகு கேதுக்கள் ஒரு நட்சத்திரத்துல அதிக நேரம் இருந்து ஒரு இம்பாக்டை ஜாதகருக்கு ஏற்படுத்துவாங்க. சரிங்களா? சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன்லாம் அதிக நேரம் கிரீஸ்ல இல்லாத மாதிரி. சரிங்களா? அதனால இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியாது. ஸோ இதுதான் சார் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கேயும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் கோச்சாரம் அப்படிங்கிற டாபிக்ல. அடுத்து இன்னொரு உதாரணம் சொல்றேன் சார். 3வது உதாரணம், நீங்க ஒரு இடத்துக்கு கார்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கோங்க சார். போகும்போது கார்ல விண்டோவை ஓப்பன்ல தான் வச்சிருக்கீங்க, ஏசிலாம் போடல. சரிங்களா? நீங்க போற வழியில பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்கு, ஒரு தொழிற்சாலை ஒன்று இருக்கு. அந்த ஃபேக்டரியோட பரப்பளவு பாத்தீங்கன்னா லென்த் வைஸ் சொல்லும்போது ரோடுக்கு பேரலா இருக்கு. லென்த் பாத்தீங்கன்னா 200 மீட்டர் இருக்கு சார். சரிங்களா? நீங்க போற டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டரியிலேருந்து கழிவுகளை வெளியேற்றுறாங்க. சரியா? அதனால அந்த சரௌண்டிங்ல ஒரு துர்நாற்றம் வீசுது அப்படின்னு வச்சுக்கோங்க சார். சரிங்களா? ஜஸ்ட் கற்பனை தான். சரியா? இப்போ நீங்க அந்த ஃபேக்டரியை கிராஸ் பண்ணும்போது 2 விதமான வேகத்துல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு வேகம் என்னன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடு, அதாவது மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல காரை நீங்க ஓட்டுறீங்க. சரியா? இது ஒரு கேஸ். ரெண்டாவது கேஸ் பாத்தீங்கன்னா மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்துல காரை ஓட்டுறீங்க. சரியா? இது 2 கேஸ். இந்த 2 கேஸ்ல அந்த ஃபேக்டரியை கிராஸ் பண்ணும்போது எந்த கேஸ்ல சார் உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும் அந்த துர்நாற்றத்தினால? நல்லா யோசிங்க. அதாவது கார்ல ஒரு இடத்துக்கு போறீங்க, வழியில ஒரு ஃபேக்டரி இருக்கு, கழிவுகளை வெளியேற்றுறாங்க, துர்நாற்றம் வீசுது. சரியா? கார்ல 2 ஸ்பீட்ல போறீங்க. ஒரு டைம் 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க, இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா இன்னொரு கேஸ்ல 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க. ஸோ எப்போ அந்த ஃபேக்டரியிலேருந்து வர துர்நாற்றத்தினால் இம்பாக்ட் இருக்கும்? கண்டிப்பா 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது தான் இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நீங்க கார்ல 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது அந்த ஃபேக்டரி சரௌண்டிங்க அப்ராக்சிமேட்டா நீங்க 6 செகண்ட்ல நீங்க கடந்துருவீங்க சார். சரிங்களா? 120 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நிமிஷத்துக்கு 2 கிலோமீட்டர் போவீங்க. சரிங்களா? அப்ப 200 மீட்டர்னு பார்க்கும்போது 6 செகண்ட்ல கடந்துருவோம். சரிங்களா? 6 செகண்ட்ல அந்த ஃபேக்டரியோட சரௌண்டிங்க கடந்துருவீங்க. அப்ப அந்த துர்நாற்றத்தினால் உங்களுக்கு இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி சார். அந்த ஸ்மெல் இல்லாமே நீங்க அந்த ஃபேக்டரியை கிராஸ் பண்ணி போயிடலாம். சரிங்களா? இதே நீங்க 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க அப்படின்னா அந்த ஃபேக்டரி சரௌண்டிங்கை கிராஸ் பண்றதுக்கே உங்களுக்கு 24 செகண்ட்ஸ், அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 24 செகண்ட்ஸ், 6 நிமிஷம் சார், கிட்டத்தட்ட 6 நிமிஷம் ஆகும். அப்ப உங்களுக்கு இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும் சார். சரிங்களா? கண்டிப்பா அந்த துர்நாற்றத்தினால் உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதை கண்டிப்பா ஸ்மெல் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இங்க நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கார்ல 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஃபேக்டரியை கிராஸ் பண்றது குரு சனி ராகு கேதுக்கள் ஒரு நட்சத்திரத்தை கிராஸ் பண்றதுக்கு இணையா சொல்லலாம். ஸோ கார்ல 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஃபேக்டரியை கிராஸ் பண்றோம், ஸ்மெல் வருது, அதனால ஒரு இம்பாக்ட் இருக்கு. சரிங்களா? ஒரு பாதிப்பு இருக்கு. அந்த மாதிரி குரு சனி ராகு கேதுக்கள் ஒரு ஸ்டாரை கடக்கும் போது நிச்சயமா அதனால பாதிப்பு இருக்கதான் சார் செய்யும். சரிங்களா? இதே கார்ல 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த ஃபேக்டரியை கிராஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதை எதுக்கு இணையா சொல்லலாம் அப்படின்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் ஒரு ஸ்டாரை கிராஸ் பண்றதுக்கு இணையா சொல்லலாம்.
கார்ல 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த ஃபேக்டரியை கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்மெல் வராமலே போயிடும். சரிங்களா, இம்பாக்ட் எதுவும் இல்லாம இருக்கும். அதனாலதான் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனால கோச்சாரத்துல பெருசா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியறது இல்ல. ஸோ இதுதான் சார் ஆக்சுவலா கான்செப்ட். இதுதான் தேர்ட் எக்ஸாம்பிள். அப்போ நான் இங்க அல்டிமேட்டா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, 9 கிரகங்கள்ல குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களையும் ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ் சொல்லலாம். அதனால இந்த 4 கிரகங்கள்னாலையும் கோச்சாரத்தினால பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அந்த தாக்கம் என்பது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்ல நெகட்டிவாகவும் இருக்கலாம். சரிங்களா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான் கோச்சாரத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது கிடையாது. 5வது பிளானட்டா நீங்க சந்திரனை எடுத்துக்கலாம். சோ அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், கோச்சாரத்துல டாமினேட்டிங் பிளானட்ஸ்னா சந்திரன், குரு, சனி, ராகு, கேது 5 பிளானட்ஸ் சார். சரிங்களா, இப்போ ஸ்லைட பாருங்க சார். டாமினேட்டிங் பிளானட்ஸ் கொடுத்திருக்கேன் கோச்சாரத்துல. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்களேன், நவ கிரகங்களில் 5 கிரகங்கள் மட்டுமே கோச்சாரத்தின் வாயிலாக ஜாதகரின் மேல் அதிக அளவு, அண்டர்லைன் த வேர்ட் சார், அதிக அளவு தாக்கத்தினை ஏற்படுத்த முடியும். அதாவது சார் 9 கிரகங்கள்ல 5 கிரகங்கள் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல, அதிக அளவு தாக்கம் மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், மீதி 4 கிரகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தலாம், பட் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா, சரி ஓகே. அதுக்கு கீழே பாருங்க, சந்திரன் கொடுத்து ஆக்சுவல் ரீசன் கொடுத்துருக்கேன். அதாவது 5 கிரகங்கள் டாமினேட்டிங் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சாரத்துக்கு சொல்லியிருந்தேன். ஆனா சந்திரனுக்கு மட்டும் ரீசன் சொல்லல. மீதி 4 கிரகங்கள் குரு, சனி, ராகு, கேது மட்டும் சொல்லியிருந்தேன். ஏன்னா அதெல்லாம் ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ், அதனால கோச்சாரத்துல பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ சந்திரனுக்கு சொல்றேன் சார். ஆக்சுவலா சந்திரன் வெரி ஃபாஸ்ட், ஹை ஸ்பீடு அப்படிங்கிறதுனாலலாம் கோச்சாரத்தில் இம்பாக்டை ஏற்படுத்துறது இல்லை. ஆக்சுவல் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரனோட கொடுப்பனை என்பது நிலை இல்லாதது. அதான் கொடுத்துருக்கேன் பாருங்க, எவர் ஒருவரின் ஜாதகத்திலும் நிலையில்லாத கொடுப்பனையை பெறுபவர் சந்திரனு. ஏன் சார், மற்ற எல்லா கிரகங்களும் ஜாதகர் பிறக்கும் போது எந்த ஸ்டார், எந்த சப், எந்த சப்சப்ல இருந்துச்சோ அதை மாத்திக்காது. சரிங்களா, அதுதான் லைஃப் லாங். ஆனா சந்திரனுக்கு அப்படி கிடையாது. ஜாதகர் பிறக்கும் போது சந்திரன் ஒரு ஸ்டார், ஒரு சப், ஒரு சப்சப்ல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தசா புத்தி மாற 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 சந்திரன் என்ற ஸ்டார் சப் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பிளானட் என்ற ஸ்டார் சப் மாறுதுன்னா அதோட தொடர்பு மாறும். ஏன் சார், ஒரு பிளானட், ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திர அதிபதிகளின் பலன்களே செய்யும். நட்சத்திரம் உபநட்சத்திரத்தை சார்ந்துதான் ஒரு பிளானட் இருக்கும். அதுவே மாறுதும் போது அப்ப அந்த பிளானட்டோட தொடர்பு கண்டிப்பா மாறதான் செய்யும். இந்த மாதிரி எந்த ஒரு ஜாதகத்திலையும் சந்திரனோட லிங்க் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த சந்திரனுக்கு கோச்சார தொடர்பு முக்கியமா இருக்கும் சார். சரிங்களா, நம்ம பொதுவா என்ன படிச்சிருக்கோம் கோச்சாரம் தியரியில, அதாவது ஒரு பிளானட் விதியில இருக்க ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட்டியோ இல்ல கொஞ்சம் குறைச்சோ கோச்சாரத்தின் வாயிலாக தரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சந்திரனுக்கு தான் விதியே நிலையில்லாததா போச்சு. அதனால இந்த கோச்சாரத்தை சீர்தூக்கி பார்க்கணும். அதான் சார் நீங்க வலியுறுத்தி சொல்றேன். சரிங்களா, இதுதான் ஆக்சுவல் ரீசன். அடுத்த இன்னொரு பாயிண்ட் பாருங்க, மனதிற்கும் மனதிலும் எண்ணங்களுக்கும் சந்திரன் தான் காரகர். நவகிரகங்கள்ல எண்ணம் அப்படிங்கிறது சந்திரனோட காரகம் சார். சரிங்களா, எண்ணம் போல் வாழ்க்கையை சொல்றோமா இல்லையா, எண்ணம் தான் பிரதானம். அப்படிப்பட்ட எண்ணத்தை சந்திரன் வச்சிருக்கிறதுனால இவரை பத்தி அனலைஸ் பண்ணும்போது நம்ம கோச்சாரத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். அதனாலதான் சந்திரனை நான் டாமினேட்டிங் பிளானட்னு சொல்றேன் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும். சரியா, ஓகே சார். இப்ப கீழே பாருங்களேன், சந்திரன், குரு, சனி, ராகு, கேது 5 கிரகங்களை மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது கோச்சாரத்துல டாமினேட்டிங் பிளானட்ஸ். சரிங்களா, அது கீழே பாருங்க 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சார், மேற்சொன்ன கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் ஜாதகத்தில் ஒரு பாவத்தின் அதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த பாவத்தின் கொடுப்பினையை ஆய்வு செய்யும் போது கட்டாயம் அந்த கிரகத்தினுடைய கோச்சார நிலையையும் ஆய்வு செய்ய வேண்டும். அதாவது சார் மேல கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா 5 கிரகங்கள், இதுல ஏதாவது ஒரு பிளானட் எடுத்துக்கோங்க. இப்ப சனியவே எடுத்துக்கோங்களேன்.
ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது ஒரு பாவத்தோட சப்லடா சனி வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவத்தோட கொடுப்புனை அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா சனியோட கோச்சார நிலையையும் அனலைஸ் பண்ணணும். அதாவது சிம்பிளா சொல்றேன், ஒரு ஜாதகத்துல 6ஆம் பாவ சப்லடா சனி வராரு சார், சரிங்களா? ஜாபை பத்தி அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 6ஆம் பாவ சப்லட் சனியோட தொடர்பை மட்டும் பார்க்க கூடாது, விதிப்படி கொடுப்புனையில் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்க்க கூடாது, சரிங்களா? சனியோட கோச்சார நிலை என்ன, கோச்சார தொடர்பு என்ன அப்படிங்கறதையும் கட்டாயம் பார்த்தே ஆகணும் சார், சரிங்களா? இன்னொரு ஜாதகம் பாக்குறீங்க, 7ஆம் பாவத்துக்கு குரு சப்லடா வராரு, சரிங்களா? மேரேஜை பத்தி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா 7ஆம் பாவ சப்லடா குரு வந்திருக்காருல்ல, குருவோட தொடர்பு என்ன அப்படிங்கறத கொடுப்புனையில விதியில மட்டும் பார்த்தா பத்தாது சார், குருவோட கோச்சார நிலை என்ன அப்படிங்கறத பார்த்தாதான் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உங்களால தெளிவான ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுக்க முடியும். அதாங்க சொல்றேன், இந்த 5 பிளானட்ஸ் ஏதாவது ஒரு பிளானட் ஒரு பாவ சப்லடா வந்துட்டா அந்த பாவத்துக்கு நீங்க கோச்சார நிலையையும் நீங்க பார்த்தே ஆகணும் சார், சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. அடுத்து செகண்ட் பாயிண்ட பாருங்க, மேற்சொன்ன கிரகங்கள் ஜாதகருக்கு தசா புத்தி நடத்தும் பொழுது அதன் தொடர்புகளை உறுதி செய்ய கட்டாயம் அவைகளின் கோச்சார நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்றீங்க, புத்திநாதனா இந்த 5 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நடப்பு புத்திநாதனா கேது வராரு சார், அதாவது ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்றீங்க, நடப்பு புத்திநாதனா கேது வராரு, சரிங்களா? கேது நின்ற ஸ்டார்ஸ் போலியா 10 லிங்க் இருக்காரு ஜாதகப்படி, விதிப்படி, கொடுப்பனைப்படி, சரிங்களா? அப்ப நீங்க என்ன சொல்லலாம், ஜாதகர் ஒரு 30 வயசு ஆண்னு வச்சுக்கோங்களேன், ஜாப்ல இருக்காரு, இந்த புத்தியில உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? இதை உறுதியா சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேதுவோட கோச்சார நிலையை பார்த்தே ஆகணும். ஏன்னா கேது ஸ்லோ மூவிங் பிளானட்,